நேரத்துல இந்த தேதியில செத்து போயிருவேன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. அந்த 4 பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்கு எங்க அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவன் நாடு. எங்க அண்ணி ஒரு சின்ன சுடு சொல்லு கூட தாங்க மாட்டாங்க. ஊர்ல யாரும் அவங்கள கை நீட்டி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு வாழ்ந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா. தான் தன்மானத்தோட வாழ்ந்த மாதிரிதான் உங்களையும் வளர்த்தாங்க. ஆனா அவங்க வளர்த்த பிள்ளைல ஒண்ணு இப்படி அவங்கள தலை குனிய வச்சுச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. எனக்கு மாதவன் மேல கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. என் பிள்ளை மேல கொலைப்பழிய போட்டுட்டானேன்னு எனக்கு கொலவரியாவும் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப எல்லாமே வடிஞ்சு போச்சுமா. மாதவன் யாருமா? நான் வளர்த்த பிள்ளை. என் பிள்ளை ஜெயிலுக்கு போனது எனக்கு எப்படிமா தாங்கிக்க முடியும்? பார்க்க போனா மாதவன் மேல எந்த தப்புமே கிடையாது. அவன் ஒரு சூழ்நிலை கைதி. அவன் இந்த கொலையை வேணும்னே செய்யல. அதனால நாம எல்லாரும் அவனை மன்னிச்சுதான் ஆகணும். அண்ணா அநியாயமா ஒரு கொலைக்காரன் ஆயிட்டாரே அத்தை, நாம என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லம்மா. மாதவனுக்கும் அவனுக்கும் ஏதாவது தொழில் போட்டி இருந்துச்சா? இல்ல 2 பேத்துக்கும் வேற ஏதாவது முன்வரோதம் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லையே. அப்படி இல்லாத பட்சத்துல அவன் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கவிதா தாம்மா. அவ எதுக்கு தாத்தாவோட சொத்தை எடுத்து மறைச்சு வைக்கணும்? அதை தேடிதானே அவ வீட்டுக்கு அவன் போனான். அவன் இடையில வந்தா இவன் கோவத்துல கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டான். அவன் செவுத்துல மோதி செத்து போயிட்டான். நீ எப்படி கொலைகாரி இல்லைங்கிறது உண்மையோ அது மாதிரிதான் இது ஒரு விபத்து தான். அதனால மாதவனை நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் மாதவனை பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டாரே. இந்த பாருமா, யாரு சொத்துக்கு அவன் ஆசைப்பட்டான் சொல்லு? அந்த கவிதாவோட சொத்துக்கா இல்ல அடுத்தவன் வீட்டு சொத்துக்கா? தான் வீட்டு சொத்துக்கு தானே, தான் மனைவிக்கு உரிமையா சேர வேண்டிய சொத்துக்கு தானே ஆசைப்பட்டான். இதுல அவன் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு? அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. நான் படிக்காதவ, நான் சொல்றத சட்டம் ஏத்துக்குமா? ஏழையோட சொல்லு அம்பளை ஏறாதுமா. அதனாலதான் இந்த அம்மன் கோயிலுக்கு தேடி வந்தேன். உனக்கு மாதவனை ரொம்ப நல்லா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் கையால விளக்கு போடணும்னு கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, நீ ஏன் அழுகிறன்னு எனக்கு தெரியும். அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே, அவனுக்கு தான் தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் விளக்கு போட்டு என்ன ஆக போகுதுன்னு தானே? அப்படி இல்லம்மா, நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் கடைசியில முடிவு எடுக்க போறது இந்த அம்மன் தான். அம்மன் மனசு வச்ச எல்லாமே நல்லபடியா முடியும். வா போலாம். சுந்தரி, நான் உன்னை கோவக்காரி, படிக்காதவ, பட்டிக்காடுன்னு நினைச்சேன். ஆனா பாசத்துல நீ என்ன மிஞ்சிட்டேம்மா. ஜெயில இருக்கிற என் புள்ள ரிலீஸ் ஆகணும்னு நினைச்சி வழக்கு போட வந்திருக்கேன் பாரு. வெந்து போயிருந்த என் மனசுக்கு மாதவன் மேல தப்பு இல்லைன்னு நீ சொன்ன வார்த்தை மருந்து போட்டுடுச்சுமா. உனக்கு ரொம்ப பெரிய மனசு சுந்தரி. அப்படியெல்லாம் இல்ல அண்ணி.
உங்க பிள்ளைதான் கொலைகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தீங்களே. இன்னைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கனா அதுக்கு காரணமே நீங்க தான் அண்ணி. என்னை விட நீங்க தான் பாசத்துல சிறந்தவிய. உங்க பாசத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல அண்ணி. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கும் இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கும் நிஜமா நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? இப்படி கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கடவுள் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. இப்ப என்ன தெரியுமா, எனக்கு இன்னையில இருந்து இன்னொரு வேண்டுதல் இருக்கு. இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அம்மாவா வரணும். நீங்க தான் எனக்கு மாமியாரா வரணும். யாருங்க? அம்மாவை பார்க்கணும் தம்பி. அம்மா வீட்டில் இல்லை. நீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன், அம்மாவை பார்ப்பேன். இந்த குடும்பத்துக்கு நல்லது கெட்டது சொல்லிட்டு போவேன். ஓ, சாம போடாங்கய்யா. நான் அவன் இல்லைங்க. ஐயா, அம்மா இல்லை. காசு பணம் ஏதாச்சும் வேணுமா? உன் வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்தை கண்டிருப்பியே. உனக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டமா இருந்திருக்குமே. ஆமாய்யா. அங்க ஒரு அச்சாரம் இருந்திருக்கணுமே. ஆமா, யாரோ கட்டிட்டு போயிருந்தாங்க. இப்ப காணமே. அது பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறப்ப கைப்பட்டு கீழே வந்துருச்சு. உடஞ்சிருச்சுன்னு நான் அப்படியே தூக்கி வெளியில போட்டேன். தப்பு பண்ணிட்டிய தம்பி. அது அங்க இருந்திருந்தா நீ கோர்ட்டுக்கும் போயிருக்க மாட்ட, கொலைப்பள்ளிக்கும் ஆளாயிருக்கும் மாட்ட. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பரவாயில்ல, இன்னொரு அச்சாரம் நான் வச்சுட்டு போறேன். அது இந்த குடும்பத்தை தீய சக்திகிட்ட இருந்து காப்பாற்றும்.
குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் நீ போறதே இல்லையா தம்பி? இல்லையா. கடைசியா எப்போ போயிட்டு வந்தீங்க? அது எனக்கு ஞாபகமே இல்லை. கடை வேலையில் அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. குலம் தழைக்கணும்னா குலதெய்வத்தை கும்பிடணும் தம்பி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வாங்க. நான் சொன்னதா நீங்க சுந்தரி கிட்ட சொல்லிருங்க. நான் உன் வீட்டு நிலப்படியில கட்டியிருக்கிறது சாதாரண அச்சரம் இல்லை. இந்த குடும்பத்தை காப்பாத்துற அச்சரம். கெட்ட சக்திகளை அது உங்க வீட்டுக்குள்ள அண்டை விடாது. உங்க குடும்பத்து மேல விழுற கெட்ட பார்வைகளை அது நிர்மூலம் பண்ணிடும். அப்படியும் அதை மீறி உனக்கும் குடும்பத்துக்கும் கெட்டது நினைக்கிறவங்க அதை தாண்டி உள்ள போகும்போது அந்த அச்சரம் தானா அதுவாவே கீழே விழுந்துரும். அந்த மாதிரி நச்சு மனிதர்களை நீ உன் குடும்பத்துக்குள்ள விடவே கூடாது. அப்படி விட்ட அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடுவாங்க, உறவுகளை அறுத்துடுவாங்க. ஜாக்கிரதை. நீ நல்லவன், ஆனா நல்லவனுக்கு தான் அதிகமா சோதனைகளும் வேதனைகளும் வந்து பாடாப்படுத்தும். உன் குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ, அது உன்னை ரட்சிக்கும். ஐயா, நாளைக்கு வருவீங்களா? இல்ல தம்பி, இனி அடுத்த வருஷம் தான் அப்பா வருவேன். ஏண்டா, என்ன மாப்பிள்ள, யாரா அவரு? மாமா, யாரோ பெரியவர் சாமி மாதிரி சில விஷயம்லாம் சொல்லிட்டு போறாரு மாமா. என்ன மனிதர்கள் அப்படி தொட்டாரு, சிலுத்து போச்சு மாமா. ஆடா, அந்த ஆளா? அந்த ஆளு சரியான மோடி மஸ்தான் பார்ட்டிடா. ஏதோ குடும்பத்துல அது நடக்கும் இது நடக்கும் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சரவடி வடிச்சிருப்பாரு. ஐயோ இல்ல மாமா, அவர் பேசினது கேட்டு எனக்கே ஒரு மாதிரி பண்ணிருச்சு மாமா. இவங்கெல்லாம் வசியம் பண்ற பேர் வழிங்க, போலி சாமியாருங்க. எங்க அக்காவை பத்தி கேட்டிருப்பாரு. ஆமா. அக்கா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புது இல்ல, அதான் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாரு. அக்கா 500 1000 கொடுக்கும், காலில் விழுந்து வணங்கும். கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தத ஏதோ ஒன்ன சொல்லிட்டு ஏதோ ஒன்ன கட்டிட்டு போயிருப்பாரு. பாத்தியா? கட்டியிருக்காரு. இதெல்லாம் காசு பண்ற டெக்னிக் மாப்ள. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்தியா உருப்படவே உருப்படாது. இவங்களும் உருப்பட மாட்டாங்க, நம்மளையும் உருப்பட வைக்கவே விட மாட்டாங்க. ஐயோ மாமா, அப்படிலாம் பேசாத. அவர்கிட்ட நான் வந்து காசு வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் தெளிவா சொல்றாரு மாமா. நம்ம குடும்பத்தை குலதெய்வம் கோயிலுக்குலாம் போக சொல்றாரு. நீ பாட்டு ஏதாவது சொல்லி உனக்கு ஏதாவது ஆயிரம் போகுது. என்ன சொல்றான் இவன்? என்ன அப்படி ஒரு யோசனை? இல்ல, நீங்க 2 நாள் தங்குறேன்னு சொன்னது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? என்னம்மா இதை போய் பெருசா பேசுறீங்க? நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ப்பா. திவ்யாவையும் சுந்தரியும் பார்த்தேன். திவ்யா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காப்பா. சுந்தரி பேசினதை கேட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுப்பா. மாதவனுக்காக அவ்வளவு பறிஞ்சு பேசினா. ஆனா ரேகா மேல்முறையீட்டுக்கு வேண்டான்னு சொல்றா. சார், வாங்க சார். நீங்க மாதவனோட அண்ணன் சுப்பு தானே? ஆமா சார், உட்காருங்க. என்ன சார் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? மாதவனுக்கு ஏதாவது? மாதவன் கெஸ்ட் தான் முடிஞ்சு போச்சே. நான் இப்ப அந்த விஷயமா வரல, ரேகா மேடத்தை பார்க்கலான்னு வந்தேன். ஓ, ரேகா மாமா, இங்க வாமா.
சாரு உங்கள்கிட்ட தான் எதுவும் பேசணும் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். மேடம், ஆகாஷ் கொலை நடந்ததுக்கு காரணம் உங்க தாத்தா சுந்தர்லிங்கம் எழுதி வச்ச உயில் பத்திரம். அதை கவிதா திருடி தான் வீட்டுல வைக்க போய் மாதவன் அதை திருட போய், சரி அது முடிஞ்சு போன கதை, அதை விடுங்க. இப்போ கவிதா வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சுந்தர்லிங்க ஐயாவோட உயில் பத்திரத்தை கவிதா போலீஸ் மூலமா கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்க. அத முறைப்படி உயில உங்ககிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பையும் அந்த உயில்ல இருக்கிற விஷயத்தை செயல்படுத்துற பொறுப்பையும் கோர்ட் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு மேடம். நீங்க யாரெல்லாம் உதவிக்கு கூப்பிடணுமோ அவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நாளைக்கு 11 மணிக்கு என் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா உங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அந்த உயில படிச்சிடலாம். பரவாயில்ல சார், இவ்வளவு பொறுப்பா இதை சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த உயில் பத்திரத்தை வச்சு பெரிய பெரிய குழப்பம்லாம் நடந்து போச்சு. சுந்தர்லிங்க ஐயாவோட சொத்து மதிப்பு தோராயமா வேண்டாம் சார். அந்த சொத்தும் வேண்டாம், அதோட மதிப்பும் எனக்கு வேண்டாம். ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க? என்னைக்குமே என் தாத்தா சொத்துக்கு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது நேர்மையான வழியில வந்த சொத்து கிடையாது. பல ஏழைங்க, அப்பாவிங்க, பாதிக்கப்பட்டவங்க கண்ணீர்ல வந்த பணம். அது பாவப்பட்ட பணம். அது தொட்டதுனால தான் இன்னைக்கு மாதவன் ஜெயில இருக்கான். அப்படிதான் நான் நம்புறேன். என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புற அந்த சொத்து எனக்கு தேவையில்லை. ரேகா, என்ன பேசுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஆமா ரேகா, இப்ப என்ன? இப்பவே முடிவு தெரிஞ்சுக்கணும்னு அவர் கேக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லேம்மா. தேவையில்லைன்னு சொன்னா அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இத பத்தி இழுக்கிறதுக்கு நான் விரும்பல. ரேகா, இருமா, அவசரப்படாது. இது உங்க தாத்தா சொத்து. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுக்கு இதுல எந்த லாபமும் இல்லை. இது பல தலைமுறையா சேர்த்த சொத்து. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல இருக்கு. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தம் முடிவெடுக்காது. பல தலைமுறைக்கு சேர்த்த சொத்துதான். அதனாலதான் இப்ப தலைமுறையும் இல்லை, என் தாத்தாவும் இல்ல, சொத்து மட்டும்தான் இருக்கு. தண்ணி சோறு தின்னவனும் மண்ணுக்குள்ளதான், தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ளதானே ஒருத்தர் சொன்னாரு. அதான் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. மேடம், நீங்க ஏதோ விரக்தியில பேசுறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனா பணம் என்ன பாவம் பண்ணிச்சு? அது இருந்தா எதை வேணாலும் வாங்கலாமே. பணம் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு சொன்னீங்களே, அது ரொம்ப கரெக்ட் தான். அது பண்ண பாவம் 1 2 சார். இப்ப நான் சொத்து வேணான்னு சொன்னா அந்த சொத்தை என்ன பண்ணுவீங்க? ரேகா, அக்கா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. உயில வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒருத்தரோட கடைசி ஆசை. உயில்ல இருக்க சொத்தை வேணும்னா வேண்டான்னு சொல்லிக்கலாம். அந்த சொத்துக்காக ஒரு கொலை வேற நடந்து போச்சு. உயில பிரிச்சு படிச்சாதான் அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியும். அதுல ஒருவேளை உங்க பேரே இல்லாம கூட இருக்கலாம்ல. இல்லனா உங்களோட சேர்த்து வேற யார் பேராச்சும் இருக்கலாம்ல. உயில்ல வித்தியாசமான வினோதமான கோரிக்கைகளை கூட சில பேர் எழுதி வைக்கிறது உண்டு. நாய்க்கும் பூனைக்கும் கோடிக்கணக்கான சொத்தை பாசத்துல ஒரு ஆத்திரத்துல யாரோ ஒருத்தரை எழுதி வச்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொத்து குடும்பத்துக்கும் போக கூடாது, யாரும் அனுபவிக்காம வீணா போட்டுன்னு சொல்லி கோவிலுக்கோ அனாதாசிரமத்துக்கோ எப்படி வேணாலும் எழுதி வைப்பாங்க. உங்க தாத்தா எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு உயில பிரிச்சு படிச்சாதானே தெரியும். அதனால முதல்ல உயில படிப்போம். அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்களோ அது அவங்க இஷ்டம். நாளைக்கு அதை பிரிச்சு படிச்சிடலாம் மேடம். நாளைக்கு வேண்டாம் சார், எனக்கு மனசு சரியில்லை. அப்ப எப்ப படிக்கலாம்னு சொல்லுங்க மேடம். என் மனசு சரியாகிறப்போ. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன். சரிங்க மேடம், இன்னைக்கு நீங்க ரொம்ப மூட் அவுட்ல இருக்கீங்க. நீங்க படிக்க சொல்ற வரைக்கும் அந்த உயில என்கிட்ட பத்திரமா இருக்கும். நான் கிளம்புறேன். சார், ஒரு நிமிஷம். ரேகா, மாதவனுக்கு மேல்முறையீடு பத்தி பேசணும்ல, அது பத்தி வக்கீல் சார்ட்ட. சாரி மாமா, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு என்கிட்ட இருக்காது. மாதவன் கேஸ்ல மேல்முறையீடு பண்றதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை.